சாதனை விளக்க நோட்டீஸ்களை தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் முருக்கோடை ராமர் வீதி வீதியாக சென்று வழங்கினார். கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் வீதி வீதியாக சென்று நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கரிகாலன், மாவட்ட விவசாய அணி செயலாளர் பால்பாண்டி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் குமராட்சி கிழக்கு ஒன்றியம் அதிமுக சார்பில் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தை கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கே பாண்டியன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செல்வராமஜெயம், மாவட்ட அவைத்தலைவர் எம் குமார் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகர் பகுதியில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கரன் தலைமை வகித்த நிலையில் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் ஆத்தூர் நகர செயலாளர் மோகன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். தென்காசி அடுத்த சுரண்டையில் ஏராளமான இளைஞர்கள் தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். நகர செயலாளர் சங்கர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக கழகத்தில் இணைந்த இளைஞர்களை மாவட்ட செயலாளர் சால்வை அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தஞ்சை மத்திய மாவட்டம் ஒரத்தநாடு அதிமுக ஒன்றிய பூத் கமிட்டி செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் மத்திய மாவட்ட செயலாளர் மா சேகர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பன்னீர் ஆதரவாளர்கள் அதிமுகவில் இணைந்தனர். கழக அமைப்பு செயலாளர் ஆர் காந்தி, மாவட்ட பொருளாளர் அன்பு செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்த இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.